வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம ஒட்டக்கூத்தர் எழுதிய ராசராச சோழன் உலா என்ற நூலிலிருந்து முதல் 10 கன்னிகளை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக உலா நூல்கள் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். உலா அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தூது, பள்ளு, கூரவஞ்சி, களம்பகம், உலா இந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள் இருக்குது. மொத்தம் 96. அதில் ஒரு பிரிவு தான் இந்த உலா அப்படிங்கிறது. உலா அப்படிங்கிறதுக்கு பவனி வருதல் அப்படின்னு பொருள். ஒரு அரசனோ அல்லது தெய்வமோ தெருவில் உலா வருவார்கள். அப்படி உலா வரும்போது அவர்களை கண்டு அந்த 7 வகை பருவப்பெண்கள் 7 வகை பருவப்பெண்கள் சொல்லுவாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு பெண்களை 7 பருவமாக வகைப்படுத்துவாங்க. அப்போ அந்த உலா வரக்கூடியவங்களை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய வகையில் அவங்க பாடுவாங்க. அப்படிங்கிற வகையில் அமைந்தது தான் இந்த உலா நூல். அந்த வகையில் இன்றைக்கி நாம் ராசராச சோழன் உலா பார்க்க போகிறோம். இந்த ராசராச சோழன் உலா எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூவருலா அப்படிங்கிற நூலில் அமைந்திருக்கிறது. மூவருலா அப்படிங்கிறது விக்ரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா. அப்போது இந்த 3 பேர்த்தையும் வச்சு பாடப்பட்டதான் இந்த மூவருலா. அதை பாடியவர் ஒட்டக்கூத்தர். இதில் நாம் ராஜராஜ சோழன் உலாவை தான் பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம முன்னதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார், எப்படிப்பட்ட மரபில் வந்தாங்க அப்படிங்கிறத சம்மந்தமாக தான் இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது முதல் 10 கன்னிகள். கன்னி அப்படின்னா 2 அடிகள் கொண்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ பொதுவாக பூ கட்டும்போது சொல்லுவாங்க. பூ கட்டிட்டு அதை நம்ம விலை கொடுத்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பூக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு 2 கன்னி விட்டு வெட்டுங்க, 3 கன்னி விட்டுட்டு வெட்டுங்க அப்படிம்பாங்க. அப்போ கன்னி அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 கட்டப்பட்டது அப்படிங்கிற பொருள். அந்த வகையில் முதல் 10 கன்னிகளை இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் 10 கன்னிகள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 26 கன்னிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களை பற்றிய சிறப்பு தான் சொல்கிறாங்க. ஒரு அரசனை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள், அவங்க பாட்டம் பூட்டன், அவங்க யார், எப்படி வந்தவங்க, அப்போ அதை வழி வழியாக சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த அரசனை புகழ்ந்து பாடுவாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் உலாவில் அந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் யார் அவங்கள பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. பாடல் வரிகளை பார்த்துட்டு அப்படியே போகலாம். புயல் வண்ணன் பொற்பதும போதில் புவன செயல் வண்ணம் காட்டிய சேயோன். புயல் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். அப்போ புயல் வண்ணன் அப்படின்னா மேக வண்ணம் அப்படின்னா யாருன்னா நம்ம திருமால். அவனைத்தான், அந்த திருமாலைத்தான் நம்ம புயல் வண்ணன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேகம் ஆகிய அந்த வண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்ட அந்த திருமாலினுடைய பொற்பதும போதில் புவன செயல் வண்ணம் காட்டிய செய்யோன். அப்போ அந்த திருமாலோட அந்த அழகான உந்தினா தொப்புள்னு அர்த்தம். அந்த தொப்புள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொப்புள்லேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா அழகான ஒரு பதுமம் தோன்றியது. பதுமம்னா தாமரைன்னு அர்த்தம். அதாவது பொன்னாலான ஒரு தாமரை தோன்றியது. அப்போது கார்மேக வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் கொண்ட புயல் வண்ணம்னா மேகம் போன்ற வண்ணம்னு அர்த்தம். அந்த மேகம் போன்ற வண்ணம் கொண்ட அந்த திருமாலினுடைய அழகான அந்த உந்தி என்று சொல்லக்கூடிய தொப்புளிலிருந்து அது ஒரு தாமரை மலர் தோன்றியது. அந்த போதில் தான் யார் வந்தா, புவன செயல் வண்ணம் காட்டிய செய்யன். புவனம் அப்படின்னா உலகம். இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய, உலகத்தை படைத்து செயல்படுத்தக்கூடிய அவன் தோன்றினான். சேயோன்னா மகன் அர்த்தம். இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா பிரம்மாவை குறிக்கிறது. நீங்கள் பார்த்துருக்கலாம், திருமால் படுத்திருப்பார். திருமாலுடைய வயிற்றிலிருந்து ஒரு தாமரைப்பூ பூத்திருக்கும். அந்த தாமரைப்பூவிலே பிரம்மா இருப்பார். அப்போது அந்த திருமாலினுடைய அந்த கொப்புளிலிருந்து, அந்த தொப்புளிலிருந்து வந்த தாமரை மலரில் பிறந்தவன் இந்த பிரம்மன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் அப்படிங்கிற பட்டியலில் முதலாவதாக வரக்கூடியது யார் அப்படின்னா இந்த திருமால் தான் வர்றார். அப்போ திருமாலை அடுத்து திருமாலினுடைய அந்த கொப்புளிலிருந்து வந்த தாமரை மலர்லேருந்து பிரம்மா தோன்றினான் அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறாங்க. பாருங்களேன், கார்மேக வண்ணனாகிய திருமாலோட அழகான அந்த உந்தி என்று சொல்லக்கூடிய கொப்புளிலிருந்து தாமரை மலர் வந்தது. அந்த தாமரை மலரில் தான் உலகங்களை படைக்கக்கூடிய அந்த சிவந்த நிறமுடைய இந்த சேயோன் அப்படின்னா பொதுவாக மகன் அர்த்தம். இந்த இடத்துல நான்முகன் தோன்றினான், பிரம்மா தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிரனைத்தும் காட்டும் 11 காசிபன், 7 புறவி பூட்டும் தனியாளி பொற்றோரோன். இது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பிரம்மா மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தோன்றினார்கள்.
அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தச பிரஜாபதிகள்னு சொல்கிறாங்க. தசம்னா 10ன்னு அர்த்தம். இப்போ நவம்னா 9, அஷ்டம்னா 8, சப்தம்னா 7 அப்படி சொல்லுவாங்க. இப்போ தசாவதாரம்னாலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தசம்னா 10ன்னு அர்த்தம். அந்த பிரம்மாகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவருடைய மானச புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. அவருடைய மனசுலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்த்த சொல்கிறாங்க. பதின்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. மரீசி, அத்திரி, அப்புறம் அங்கிரக, புலத்தியர், அந்த மாதிரி அவங்க 10 பேர்ல ஒருத்தர் தான் யார் அப்படின்னா காசிபன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர். அப்போ அந்த பிரம்மாவிடத்திலிருந்து தோன்றிய 10 பேர் அவங்க திரும்ப அந்த பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள், அப்புறம் தச பிரஜாபதிகள்னு சொல்லுவாங்க. அவருடைய பிரம்மாவனுடைய மனதிலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதிலிருந்து பிறந்தவர்கள்னு. அவங்கள ஒருத்தன் தான் யார் அப்படின்னா காசிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர். அப்படிப்பட்ட அந்த காசிபன் குலத்திலிருந்து யார் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 7 புரவி போட்டும் தனியாளி பொட்டேரோன். 7 புரவினா குதிரை. 7 புரவிகள், அந்த 7 குதிரைகள் பூட்டிய தனியான ஒரு 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 தேர்ல வந்தவன் யார் அப்படின்னா அந்த சூரியன். அப்போ அந்த காசிபனுடைய மரபிலிருந்து வந்தவன் தான் அந்த சூரியன். இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனியாளி பொட்டேரோன், பொன்னாலான தேரை உடையவன். அப்போ முதல்ல என்ன சொல்றாங்க, திருமால் கிட்ட இருந்து இவங்களாம் ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களாம். அப்போ திருமாலை சொல்றாங்க. திருமாலிலிருந்து தோன்றியவர் பிரம்மா. அந்த பிரம்மாவிலிருந்து 10 பேர் தோன்றினாங்க. அந்த 10 பேர் ஒருத்தர் காசிபன். அந்த காசிபனுடைய மரபுல வந்தவன் தான் யார் அப்படின்னா அந்த 7 குதிரைகளை பூட்டி இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓட்டி அறவாளி மைந்தன் மேலூர்ந்தோன். அப்போ அவனுடைய மரபுல வந்தவங்க யார் அப்படின்னா மனுநீதி சோழனை சொல்றாங்க. இந்த மனுநீதி சோழன் நமக்கு தெரியும். அவன் வந்து அவனுடைய மகன் வந்து வீதிவிடங்கன் அப்படின்னு பெயர் கொண்டவன். அப்போ அந்த வீதிவிடங்கன் சென்ற தேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுவினுடைய கன்று சிக்கி இறந்து போகுது. அப்போ அந்த அந்த பசு என்ன பண்ணுதுன்னா அந்த மனுநீதி சோழன் அரண்மனை வாசலில் ஒரு ஒரு ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கிறாங்க. அதை தன்னுடைய வாயால் இழுக்குது. அந்த ஆராய்ச்சி மணி கட்டப்பட்ட கயிற்று இழுக்குது. மன்னன் உண்மை தெரிஞ்சு விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி தன்னுடைய மகன் தான் அந்த பசுவினுடைய கன்று இறப்பதற்கு காரணமாக இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகனவே தேர்காலில் போட்டு தேர் ரெடியில் போட்டு அந்த ஏற்றி கொன்றான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனுநீதி சோழன் இந்த சோழ வம்சத்திலே வந்தவன். அப்போ முதல்ல திருமால், அதுக்கப்புறம் பிரம்மா, அப்புறம் பிரம்மாவிலிருந்து தோன்றிய 10 பேர். அந்த 10 பேரில் ஒருத்தர் காசிபன். அந்த காசிபன்லேருந்து அந்த காசிபனுடைய மரபில் வந்தவர் தான் அந்த சூரியன். அதுக்கப்புறம் அந்த அதிலிருந்து வந்தவன் தான் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாருங்களேன், அவனி புறவாளி முட்டை பிறந்தோன் மறையோர்க்கு பூவிற்கிழத்தையும் பூமி கிழத்தையும் நாவிற்பழுதஞ்சு நல்கினோன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி தோன்றியவன் யார் அப்படின்னா விஸ்வாமித்திரருக்காக அந்த உண்மையே பேசணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திருமகளாகிய செல்வத்தையும் நிலமகளாகிய நாட்டையும் கொடுத்த அரிச்சந்திரன். இந்த அரிச்சந்திரன் பொய் பேசினா எல்லாத்தையுமே கொடுத்துறன்னு விஸ்வாமித்திரர் சொல்லுவார். ஆனால் அரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டான். அப்போது அவன் தன்னுடைய நிலமகளையும் திருமகள் அதாவது செல்வத்தையும் நாட்டையும் ஒட்டுக்கா கொடுத்தவன். அவனும் இந்த மரபில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 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 அரிச்சந்திரன் தான் நாவில் பழுதஞ்சி, நான் அதாவது பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக கொடுத்தவன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாவியில் புக்க துறையில் பகை புலியும் புல்வாயும் ஒக்க ஒரு காலத்து ஊட்டினோன். அதுக்கப்புறம் அந்த அரிச்சந்திரன் மரபில் அடுத்து வந்தவன் யார் அப்படின்னா மாந்ததா அப்படிங்கிறவன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரே நீர்த்துறை, அந்த தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல பகை கொண்டு விளங்கக்கூடிய புலியையும் மானையும் நீர் அருந்த செய்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புலியும் மானும் புலியை பார்த்தா மான் ஓடிடும். ஆனால் அந்த மாந்ததா அப்படிங்கிறவன் அந்த அரிச்சந்திரனுக்கு பின்னாடி வந்த ஒரு சோழ அரசன். அவனுடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணீர் அருந்துமா. அப்படிப்பட்ட ஒரு செயலையும் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா புக்கால் மரான் இறை என்று சரணடைந்த வஞ்ச புறாநிறை புக்க புகழோன். அதுக்கு அடுத்தது அவனுடைய மரபில் வந்தது யார் அப்படின்னு இந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சதையவே அறுத்து வைத்தவன் அப்படின்னு சொல்லி அந்த சிபி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு புராண செய்தி உண்டு, அதுக்கும் ஒரு வரலாற்று செய்தி உண்டு. ஒரு புறா ஒன்று வேடன் கட்டிருந்து தப்பிச்சு வந்ததுன்னு சொல்லுவாங்க, பருந்து கட்டிருந்து அதாவது கழுகு கட்டிருந்து தப்பிச்சு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சதையை அறுத்து அந்த தராசு தட்டில் வச்சான். அப்போது அந்த எடைக்கு பொருந்தி வராதனால தானே இந்த துலாத்தட்டில் ஏறி நின்றான், அந்த தராசில் ஏறி நின்னான்னு சொல்லிட்டு மனுநீதி சோழனை சொல்லுவாங்க. அவனை பற்றிய செய்தி இல்லை சொல்லியிருக்காங்க. அவனுக்கு பின்னாடி வந்தவன்.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அராநீர் தரங்க கடல் ஏழும் தன் பெயரையாக துரங்க பசுநாடி தொட்டோன். துரங்கம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். சாரி மன்னிக்கணும், துரங்கம் அப்படிங்கிறது துரகம் அப்படின்னு சொல்கிறது குதிரை. இது என்ன செய்தி அப்படின்னா, சகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து அசுவமேத யாகம், அசுவமேத யாகம்னா குதிரையை வச்சு செய்யக்கூடிய யாகம். அந்த யாகத்துக்காக குதிரையை வளர்த்துக்கிட்டு வந்தப்போ என்ன பண்ணுறான்னா, இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த அந்த குதிரையை பிடிச்சிட்டு போய் பாதாள லோகத்தில் வச்சிடறான். அங்கே வந்து கபில முனிவர் அப்படிங்கிறவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த யாகத்துக்காக வச்சு அந்த குதிரையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய 60,000 மகன்களை அந்த பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அப்போ போன உடனே அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி இந்த குதிரை இருக்கிற பார்க்குறாங்க. அப்போ முனிவர் கண் விழிச்சு அவங்க 60,000 பேர் எரிஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுறார். அப்புறம் அந்த அந்த மரபில் வந்தவன் யார் அப்படின்னா பகீரதன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சகரன் மூலமாக தான் கடல் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கடலுக்கு சாகரம்னு பேர். அவனுடைய மகன்கள் தான் அந்த 60,000 பேரும். அவங்க தான் அந்த கபில முனிவரால் அந்த குதிரையை தேட போய் அந்த இந்திரன் ஒளிச்சு வச்ச அந்த குதிரையை தேட போய் இறந்து போனவங்க. அப்போ அவங்களுக்கு சாபம் போகணுங்கிறதுக்காக பகீரதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து இந்த கங்கையை, சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கையை இந்த பூமிக்கு வர வைத்தான். அப்போ அவனும் அந்த சோழர்களுடைய அந்த குலத்துல தான் பிறந்தவன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியாக மற்றொருத்தர் யார் சொல்கிறாங்கன்னா, ரகு வம்சத்தில் தோன்றியவன் சொல்கிறாங்க. ரகு அப்படின்னு ஒரு பகீரதனுக்கு அடுத்தபடியாக வந்தவன் யாருன்னா ரகு அப்படிங்கிறவன் தான். அப்போ அவன் மூலமாக தான் ரகு வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சமே உருவாச்சு. அந்த வம்சத்தில் பிறந்த அந்த ரகு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணான். அதுக்கப்புறம் தன்னிடத்துல தேவர்கள் வந்து கேட்டங்காட்டி இந்திரனையே காளையாக கொண்டு அதன் மீது ஏறி நின்று அசுரர்களை வென்றவன் காகுத்தன். அவனுடைய மரபுல இன்னொருத்தவங்க வந்தாங்க. அந்த காகுத்தன் வந்து தேவலோகத்திலிருந்து ஒரு தேரை கொண்டு வர்றான். அங்கே வந்து அந்த சம்பாசனுடைய 10 தேர்களை அழிக்க வைக்கிறான். அப்படி அந்த சம்பாசனுடைய 10 தேர்களை அழிச்சவன் தான் தசரதன். 10 தேர், ரதம்னா தெரியும் தேர்கள், அந்த 10 ரதங்களை அழித்தவன் அப்படிங்கிறனால தான் அவனுக்கு தசரதன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அவன் வந்து காகுத்தன் மரபில் வந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய செய்திகள் இதை தொடர்ச்சியாக வருது. இப்போ நம்ம 10 கன்னிகள் வரைக்கும் தான் பொதுவாக விளக்கம் பார்த்துருக்குறோம். அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல திருமாலை சொல்கிறாங்க. அந்த திருமாலிருந்து வந்தவன் தான் பிரம்மா. பிரம்மாகிட்டிருந்து வந்தவன் அந்த 10 பேர் வந்தாங்க. அதில் ஒருவன் காசிபன். அவனிடத்திலிருந்து தோன்றியவன் சூரியன். அதுக்கப்புறம் அவனிடத்திலிருந்து வந்தவன் தான் மனுநீதி சோழன். அதுக்கு அடுத்தபடியாக ஹரிச்சந்திரன் வர்றாரு. அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரனுக்கு அடுத்தபடியாக மாந்ததா வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன். அதுக்கப்புறம் மனுநீதி சோழனுக்கு அப்புறம் சாகரன். அப்புறம் அந்த சாகரனுடைய மகன்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் பகீரதன் வர்றாரு. அதுக்கப்புறம் பகீரதனுக்கு அடுத்தபடியாகத்தான் அந்த மரபில் ரகு அப்படிங்கிற அரசன் வருகிறார். அதுக்கப்புறம் தான் காகுத்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் வர்றாரு. அவனுடைய மரபில் வர்றவர் தான் யார் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி. அதுதான் ரகுவம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள். அப்போ இந்த மாதிரி அவனுடைய மரபு அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அது வந்து வழி வழியாக திருமாலிலிருந்து தொடங்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 10 கன்னிகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் இன்னுமே நம்ம இதில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் நாம் என்ன பண்ணலான்னா அவனை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டா தான் இது புரியும். ஏன்னா நிறைய புராண செய்திகள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும்தான் அதை சொல்லிட்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக்க முயற்சி பண்ணுங்கள். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. நன்றி.